கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அஞ்ஞானிகளின் ஜெபம். ஏன்னா ஜெபம் என்பது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆனா தேவன் சொல்றாரு, அதிக வசனிப்பினால நீங்க என்ன பண்ணாதீங்க, அலப்பாதீங்கன்ற. உங்களுக்கு இன்னது தேவை என்று நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே பிதா என்ன பண்றாரா, தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு எப்ப பசிக்கும், அது ஏன் அழுகுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தாய்க்கு தெரியும். அது வாயை திறந்து சாப்பாடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டா கொடுத்துருவாங்க. அப்ப இதையே இப்படி நம்ம அழகா கரெக்டா நம்ம டைமுக்கு செய்யும் போது நம்மை பெற்றெடுத்த தேவனுக்கு நமக்கு என்னது தேவைப்படுது, எந்தெந்த டைம்ல எது வேணும்ன்றத அவர் நமக்கு முன்பாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனாலும் அவர் ஜெபிக்கிறதற்கு, பேசுறதற்கு, கேட்கறதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அதை கூட செய்யல அப்படின்னா உனக்கு எனக்கு இருக்கிற தொடர்பே இல்லாம போயிடும். பிள்ளைங்க வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம், அதை எதுவுமே நம்மகிட்ட கேட்கவே வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னோம்னா அப்பா மகள் என்ற உறவு இருக்காது, அப்பா மகன் என்ற உறவு இருக்கு. அது ஒரு பெரிய பிளவு உண்டான மாதிரி இருக்கும், ஒரு கேப் இருக்கும். பிள்ளைங்கன்னா அப்பாட்ட என்ன பண்ணணும், அம்மாட்ட என்ன பண்ணணும், பேசணும். அப்ப அதே போல அப்பா அம்மா என்ன பண்ணணும், பிள்ளைகள் இடத்துல பேசணும். அப்ப அதுக்கு என்ன பண்றாரு, விண்ணப்பம் ஜெபம் அப்படின்னு நம்ம வார்த்தையை வச்சு நம்ம பேசணும். தேவனோடு கூட நான் பேசுவதற்கு முக்கியமான ஒன்று. அதுவும் ஜெபம் என்பதற்கு உண்மையான ஒரு அர்த்தம். ஜெபம் என்கிற வார்த்தைக்கு உண்மையான ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லணும்னா தியானம் என்று சொல்லி அர்த்தம். என்ன பேரு? தியானத்துல இருக்கிறாங்கல்ல. என்ன தியானம்? சப்பளங்கள் போட்டுட்டு இப்படி கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அது உலகம் தியானம்னு சொல்லும். ஆனா நம்முடைய தேவன் அதை தியானம்னு சொல்லல. இதை நீங்க தியானிக்கணும். இதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க தியானிக்கிறீங்களோ நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். நீங்க உங்களுக்கு தேவையை நீங்க தேவன் இடத்துல சொல்றீங்க அப்படின்னா ஜெபம்னு சொல்லிக்கங்க. ஆனா அது விண்ணப்பம் என்று சொல்லியும் அர்த்தம். நம்ம ஒரு விண்ணப்பத்தை தேவன் இடத்துல வைக்கிறோம். நம்ம சகோதரன் ஜாக்கப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தது. முருகனையாவுக்கு கடந்த மாதங்கள்ல 2 பேருக்கு ஒரே டைம்ல ஆபத்து வந்தது. தம்பிக்கு தேவை, ஒரு நெருக்கடி, பல சூழ்நிலைகள் இருக்கு. நம்ம என்ன பண்ண, விண்ணப்பத்தை கர்த்தரிடத்துல தான் வச்சோம். விடுதலை தந்தார், சுகம் தந்தார், சாட்சியாக நிறுத்தினார். ஜெபிச்சோம், கர்த்தர் என்ன பண்ணார், பதில் தந்தார். சிம்பிளா ஜெபிச்சோம், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு ஜெபம் என்கிற போர்வைய வித்தியாசமான முறையில இன்னைக்கு இந்த உலகத்துல ஜனங்களை ஏமாற்றுவதற்காக, வஞ்சிப்பதற்காக, பணம் ஈட்டுவதற்காக, பொருள் ஈட்டுவதற்காக ஜெபங்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்டைலா இன்னைக்கு உலகத்தின் மத்தியில என்ன பண்றாங்க, நிறைய கான்செப்ட் உருவாயிருச்சு. பல கான்செப்ட் உருவாயிடுச்சு. இப்படி எல்லாம் வரும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உபவாச ஜெபங்களே இன்னைக்கு பல நாட்கள், பல மணி நேரங்கள் கூட என்ன பண்றாங்க, கொண்டு வந்து டிக்கெட் போட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. 3 நாள் உபவாச ஜெபங்கள் இருக்கும். டிக்கெட் 500 ரூபாய் 1000 ரூபாய் டிக்கெட் போட்டு சம்பாதிச்சு என்ன பண்றாங்க, பொருள் ஈட்டுறாங்க. இந்த மாதிரி ஜெபங்கள் கான்செப்ட் ஆச்சு. இதுல எல்லாம் தேவன் என்ன பண்றது கிடையாது. இது உங்க விருப்பம், இதை நீங்க பண்ணிக்கிறீங்க, ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார். அஞ்ஞானிகளின் ஜெபம்ன்றார். அஞ்ஞானிகளை போல நீங்கள் அலப்பாதிருங்கள் அப்படின்றார். அஞ்ஞானிகளை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, அலட்டி கொண்டு திரியாதீங்க அப்படின்றார். இப்ப யோவேலை வச்சு நம்ம இந்த யோவேல் சப்ஜெக்ட்ல இருந்து இந்த காரியத்தை நம்ம கொண்டு வரோம். இன்னைக்கு நிறைவு பகுதியை அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா முடிக்க போறோம். அப்ப யோவேல்ல இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்ததுக்கு காரணமே என்னன்னா, நம்ம தம்பி கேட்ட கேள்விதான். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். வாசிங்க யோவேல்ல 1வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், தேசத்தின் எல்லா குடிகளையும் மூப்பரையும் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறனால இன்னைக்கு அநேகர் உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம உபவாசத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம். உபவாசம் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு, சாப்பிடாம இருந்து
என்ன பண்றது? தேவனிடத்துல விண்ணப்பங்களை வைக்கிறாங்க. இது உபவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பழைய உடன்படிக்கையோடு இது நிறைவு பெற்றது. இது புதிய உடன்படிக்கைக்குள்ள வர கூடாது. புதிய உடன்படிக்கைக்குள்ள எது வரணும்னு சொன்னா, அந்நியரை உபசரிக்கவும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், இதுவே எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு எழுதுறது. இது புதிய உடன்படிக்கைக்காக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் மறுபடியும் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு? ஏன் எழுதப்பட்டதுன்றதான் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது இன்னைக்கு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையில் இருக்கிற காலத்தில், அதாவது வெளிச்சம் இருக்கிற காலத்தில், வெளிச்சம்னு சொன்னா லைட்டை போட்டோன்னா வர்ற வெளிச்சம் கிடையாது. என்ன வெளிச்சம் இது? இது என்ன வெளிச்சம்? வாசிங்க, யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரிய வரும். பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஆமா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த ராக்காலத்துக்கு முன்னாடி பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். அது என்ன பகல் காலம்? என்ன பகல் காலம்? பகல் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? பகல் இப்ப இருக்கிற வெளியில இருக்க இந்த வெளிச்சம் இருக்க பகல் எத்தனை மணி வரை இருக்கும்? 6 மணிலாம் இல்ல, 2 மணிக்கு அப்புறம் அது மாலை ஆயிடும். பகல் முடிஞ்சிருது இல்ல. காலை, மதியம், மாலை, இரவு அப்படி சொல்றேன்ல. அப்ப பகல் காலம்ன்றது பகல் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? ஒரு 6 to 6 வச்சுக்கலாமா? 12 மணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல வசனமே இருக்கு, ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தை குறிச்சு அவர் எழுதுறாரு, பகல் காலம் அப்படின்றாரு. அப்ப காலை டு மாலை 6 to 6 வச்சுக்கலாமா? பகல் காலம். அப்ப பகல் காலம் வரைக்கும் தான் நான் கிரியையை செய்வேன், அதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? யோவான் 9னால. அப்ப இந்த வசனம் நம்ம நினைக்கிற இந்த பகலுக்கும் இந்த இரவுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஆவிக்குள்ள வரணும். அப்ப பகல் காலம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த, இயேசு ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் பாருங்க. அந்த விஷயத்துக்கு ஏசாயாவுல தீர்க்க தரிசனம் எழுதப்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எல்லாரும் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தமா அதை நம்ம பயன்படுத்துவோம். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. யார் அந்த வெளிச்சம்? யார் அந்த வெளிச்சம்? அப்ப இருளில் இருந்த ஜனங்கன்னா நைட்ல இருந்த ஜனங்களா அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, மரணத்தை சுமந்து கொண்டவர்கள், அவங்க இருள்ல இருக்காங்க. அப்ப இருளும் வெளிச்சமும் பகல் காலமும் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது. நம்ம நினைக்கிற இந்த பகலும் இந்த நைட்டும் கிடையாது, இது வேற. இது கால குறிப்புகளுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனா வாழ்க்கைக்காக ஏற்படுத்தினது, ஜீவனுக்காக ஏற்படுத்தினது பகல் காலம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிற வரைக்கும். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நாள் இருப்பாரு? எவ்வளவு நாள் இருப்பாரு? எவ்வளவு நாள் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நாள் இருப்பாரு? இன்னும் கொஞ்ச நாள் தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுபடும் நாட்கள் வரும். அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா அது என்ன காலமா மாறும்? என்ன காலமா மாறும்? ராக்காலமா மாறும். அதாவது இரவு, சூரியன் உதிக்கு வெளிச்சம் இருக்கும், மனிதர்கள் இருளுக்குள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கூடுவாங்க. பழைய உடன்படிக்கை மாதிரி மாறிடும். இருளுக்குள்ள வந்துருவாங்க. மூர்க்க வெறி கொண்டவர்களா இருப்பாங்க. ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பொறாமையினால இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு விட்டா சாப்பிட்டுருவான், நம்மளே சமைச்சு சாப்பிட்டுருவான். இப்பவே அது நடக்குதா இல்லையா? இப்பவே நடக்குதா? இப்பவே நடக்குதா? ஒருத்தர் அடிச்சுக்கிறானா? ஒரே குடும்பத்துல இன்னைக்கு எல்லாம் ஒத்துமையா இருக்கானா? ஒரே குடும்பத்துல இன்னைக்கு சொத்துக்காக என்ன பண்றான்? ஃபுல்லா அப்பனை வெட்டுறான். அண்ணன் தம்பிக்கு சொத்தை பிரிக்கணும்னா தம்பி அண்ணனை வெட்டுறான், அண்ணன் தம்பியை வெட்டுறான், அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா வெட்டுறான். சொத்துக்காக என்ன பண்றாங்க? கொலை நடக்குது. அப்ப அங்க அன்பு என்னாச்சு? இல்ல, அங்க இருள் ஆளுகைக்கு வந்து விட்டது. அங்கங்க இப்ப நடக்கிறது பரவலா நடக்கும், அதுவே ஆளுகையாக மாறி போகும். அதான் இயேசு சொன்னார், கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும், தேவனுடைய அன்பு அங்க வெளிப்படாது. அப்பதான் சொல்றாரு,
நீ அப்ப பரிசுத்த உபவாசம் நியமிச்சுக்கோ, ஒருவேளை தேவனுடைய ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். ஏன் பழைய உடன்படிக்கையில இருளில் இருக்கும் பொழுது, ராக்காலத்துல இருக்கும்போது இந்த டெக்னிக்க மோசே தான் சொல்லி கொடுக்கிறாரு. உபவாசம் இருங்கன்னு தேவன் சொல்லவே இல்லை, மோசே தான் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்குறாரு. நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நட்டுடுத்தி இருந்தீங்கன்னா ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படலான்ற. ஆனா தேவன் அதை அன்னைக்கு என்ன பண்ணாரு? அக்ரி, அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்தது, உகந்த உபவாசத்தை செய்ய அப்படின்னாரு. இப்ப நம்ம வாழ்றது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல, பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய், ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு கொடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடைய கொடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்மையா நடந்து கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக் கொள்ளுங்க. ஏன் என்ன, இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்று சொன்னால் ஆமென் இந்நேரம் வந்திருக்கணும் வாயத்தரும். இது தேவனுடைய ஆவியானவரின் காலம் இது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? உகந்த உபவாசத்துக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். நீங்க சாப்பிடாம இருந்து பண்றதெல்லாம் நீங்க உங்களுடைய டெக்னிக்கை தவிர தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. நீ சாப்பிடாம போ, அது உன்னுடைய விருப்பம். ஆனா அதை ஒரு கான்செப்டா சபைக்குள்ள கொண்டு வரும் பொழுது நீங்க எல்லாம் ராக்காலத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆனா தீர்க்கதரிசி மூலமா மறுபடியும் யோவேல் மூலமா எழுதப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்கள்ல ராக்காலம் வரப்போகுது. அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ப்ரூஃப், நல்ல பக்க எவிடன்ஸ் ஏற்கனவே வசனத்துல கொடுத்த, மறுபடியும் தரட்டுமா? தேடலாம் வேணாம். அதே யோவேல் 1:15 வாசிங்க பார்க்கலாம். அந்த நாளின் நிமித்தம், நல்லா கவனிக்கணும். அதுக்கு மேல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் கர்த்தரின் ஆலயத்திலே வரவையுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ. ஆமா, இப்ப ஐயோவாங்க. இப்ப ஐயோவா? இப்ப இந்த நாள் ஐயோவா? சொல்லுங்க. இந்த நாள் ஐயோவா? சொல்லுங்க. இந்த நாள் ஐயோவா? இந்த நாள் ஐயோவா? அப்ப இந்த நாள் ஐயோ அப்படின்னும் போது இந்த உபவாசம் நமக்கு அது பொருந்தல. வேதங்களை நீங்க நல்லா கவனிக்கணும். பரிசுத்த வேதாகமத்துல நிறைவேறின தீர்க்க தரிசனங்களும் உண்டு, நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்களும் உண்டு. நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் அந்த காலம் வரும்போது அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த நாளின் நிமித்தம் ஐயோன்னு சொல்லி எழுதப்படும் போது அது ராக்காலமா இருக்கிறது. அதான் யோவான் 9:4 நம்ம வாசிச்சோம். பகல் காலம் இருக்கு மட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையில் இருக்கு மட்டும், நான் இருக்கு மட்டும், அவர் அனுப்பினவருடைய தேவனுடைய கிரியைகளை அவர் செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்யறாரா இல்லையா? இன்னைக்கு வரை செய்யறாரா இல்லையா? நம்முடைய சபையில அநேக அற்புதங்களை தேவன் செஞ்சிருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய கூக்குரல் கூரையை தாண்டாது. அவர் இருக்கிறார் என்பதற்கு இதுவே அடையாளம். அவர் இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அதுக்கு பதில் வருகிறது என்று சொன்னால் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். நான் ஜெபித்தும் எனக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் வானம் வெண்கலமாக மாறி இருக்கிறது, என் சத்தம் செவி அவருக்கு கேட்கல, நான் ரட்டுடுத்தி அமர வேண்டிய அவசியம் வருகிறது. அப்படி ஒரு நாள் இருக்குமானால் அது ஐயோ அவர்களுக்கு ஐயோ. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனே அன்னைக்கு மோசே சொன்ன அந்த உபவாசத்தை அங்கீகரித்து கொண்டபடியினால், தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அதை மறுபடியும் தன் வாயிலிருந்து அவர் சொன்னபடியினால் பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தை எழுதப்படுகிறது. மோசே சொன்ன உபவாசங்கள் எல்லாம் அதை என்ன பண்ணல, குறிப்பிட்டு அவர் எழுதல. தீர்க்க தரிசனங்களுக்குள்ள வரும் பொழுது பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள்னு தேவனே என்ன பண்றாரு, அக்ரி பண்றாரு. என்னைக்கு அதை செய்வாங்களா? ராக்காலங்கள் வரும் பொழுது அதை செய்வாங்கன்னு எழுதுற. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படியே வசனத்தை எடுத்து படிச்ச உடனே அப்படியே நம்ம அதை பின்பற்றுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் தரல. அதனால அவர் சொல்றாரு, பரிசுத்த வேத வாக்கியங்கள் நீங்க தியானிச்சு பாருங்கன்றாரு. தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு எழுதுறாரு. தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கணும், தியானிச்சு பேசணும், தியானிக்கணும்ன்றத அவர் சொல்றாரு. அது எப்படி தியானிக்கணுமா? இரவையும் பகலையும். அந்த சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்றார். அப்ப இரவும் பகலும்னா 24 hours தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அது பைபிளா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. பைபிள்ல தான் அது எழுதியிருக்கு. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்பதை எங்க எழுதியிருக்கு?
பைபிள்ல தான் இருக்கு. நீங்க பைபிள உட்காந்து 24 மணி நேரம் படிச்சாலும் மனநலமா உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும். ஏன் தெரியுமா? படிக்கிறத நிப்பாட்டிட்டு தியானிக்கணும். தியான சிந்தனை உங்களை நல்ல உற்சாகப்படுத்தும். சில பேர் பாருங்க, பைபிள நான் 300 தடவை படிச்சுட்டேன், 30 தடவை படிச்சுட்டேன்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னது தெரியாது. படிச்சிருப்பாங்க. ஆதியாகமம் 1 தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியில ஒண்ணு எழுதியிருக்கும், முற்றும்னு எழுதியிருக்கும் பாருங்க. அதை வரைக்கும் படிச்சிருப்பாங்க. எத்தனை வாட்டி படிச்சிருப்பாங்கன்னா, நான் 30 வாட்டி படிச்சிருப்பேன். அதனால என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அதிகமா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடலுக்கு இளைப்பு தானே தவிர, படிச்ச வசனங்களை எந்த இடத்துல தேவ ஆவியானவர் அந்த வசனங்களோடு கூட உங்களோட இடைபட நினைக்கிறாரோ அதை நீங்க தியானிக்கணும். தியானிக்கிற மனுஷன் எத்தனை தடவை எவ்வளவு நேரம் தியானிச்சாலும் அது அவனுடைய ஆவிக்கு உணவு. அவனுடைய ஆவிக்கு உணவாக இருக்கிற உடலுக்கு அது உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கு. அது இளைப்பை உண்டு பண்ணாது, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிக நேரம் பைபிள் படிக்கிறதை விட ஒரு அதிகாரம் படிச்சாலும் அதை தியானிக்கணும். அதிக நேரம் நீங்கள் அதை தியானிக்கும் போது இந்த சம்பவம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய துணை வசனங்கள் என்ன, இதுக்கு பழைய உடன்படிக்கையில என்ன எழுதப்பட்டிருக்கிறது, புதிய உடன்படிக்கையில இதை இயேசு என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் நீங்க தேடி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு விட வரும் பாருங்க. அது உங்களுக்கு பூஸ்ட விட ஒரு அருமையான ஒரு சக்தியை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. தேவநாம மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமா அந்த ராக்காலங்கள்ல நடக்க போற பரிசுத்த உபவாச நாள் எழுதுறாரு. அது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படக்கூடியதல்ல. இது நிறைவேற போற தீர்க்க தரிசனம். அந்த நாட்கள் மிக கொடிய நாளா இருக்கும்னு சொல்லி எழுதுறாரு. அந்த நாள் எப்படியா? ஆமா, அந்த நாளின் நிமித்தம் ஐயோன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. வாசிங்க நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். ஆமா, நம்ம உடம்புக்கு தேவையானது 3 விஷயம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு என்ன இல்லையா? சோறு முக்கியமா இல்லையா? முக்கியம் தானே? அப்படிலாம் கிடையாது. சோறு, தண்ணி, தூக்கம். இந்த நீ முதல்ல பின்ன மாத்தி கூட குடிச்சிங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த 3ம் முக்கியம். நீரும் ஆகாரமும் தூக்கமும் முக்கியம். விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு மணி நேரம் தூங்குறது நல்லதா? 8 மணி நேரம் தூங்கணும், அது நல்லதுன்றாங்க. இப்பெல்லாம் நீங்க 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா தண்ணி எள்ளி மூஞ்சில ஊத்துறாங்க. இல்ல 8 மணிக்கு நீங்க தூங்கணும்னா என்ன பண்ணணும்? சீக்கிரமா படுக்கணுமா கூடாதா? எங்க நம்ம சீக்கிரமா தூங்குறோம்? என்னைக்கு இந்த செல்போன் வந்ததோ, அதாவது சின்ன வயசுல இருக்கும்போது குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம பார்த்தது கிடையாது. இப்ப நம்ம பாக்கெட்ல இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம பாக்கெட்ல இருக்குல்ல. என்னது? குட்டியா ஒண்ணு இருக்குமே, அதான் சாத்தான். குட்டி சாத்தான் ஒரு குடும்பத்துல வந்தா என்ன பண்ணும்? நீங்க ஆயிடுச்சா? சதைஞ்சு போச்சா? அது போன் வந்தனால என்னாச்சு சொல்லுங்க. குட்டி சாத்தான் வீட்டுக்குள்ள வந்தனால என்னாச்சு? அப்ப குட்டி சாத்தான விலை கொடுத்து வாங்கிக்கிறது யாரு? நம்ம தான். அந்த குட்டி சாத்தான் வந்தது, குடும்பம் குட்டி சாத்தான் குட்டி செவரா போயிடுச்சு. அப்ப எங்க இருந்து நான் 8 மணி நேரம் தூங்குறது? எங்க இருந்து தூங்குறது? அப்ப தூக்கம் இல்லாதனால என்ன நடக்கும்? உடல்ல என்ன நடக்கும்? கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது கரெக்டா ரன் ஆகி கொண்டிருந்த உடல்ல இருக்கிற கெமிக்கல் தூக்கம் தடைபடும் போது அதனால பல இடையூறுகள் உருவாகுது, நரம்புகள் சோர்ந்து போகுது, பசி எடுக்க மாட்டேங்குது, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல. அப்படி இருந்து நம்ம விரும்பினதை நான்வெஜ் அது இதுன்னு போட்டு முழுங்கும் போது அதெல்லாம் அரைக்கிற அளவுக்கு உடல் தயாரா இல்லாதனால உடல் உபாதைகள் வருது, தூக்கம் இருக்க மாட்டேங்குது, சரியான தண்ணி தாங்க எடுக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? உடம்பு பல பிரச்சனைகளை உள்ள கொண்டு வருது, பல பிரச்சனைகளை கொண்டு வருது. இதுல வேற நம்ம ஆளுங்க யாரு?
நம்ம ஆளுங்கன்னா நான் பொதுவாக யார சொல்லுவேன்? நம்ம ஆளுங்கன்னா யார சொல்லுவேன்? நம்ம பாஸ்டுங்க. அதிகாலை 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரசங்கம் வரும். இவன் படுக்கிறதே குட்டி சாத்தான தலைமாட்டுல படுக்க வச்சுக்கிட்டு 12 மணிக்கு தான் படுக்கிறான். அவன் எங்க இருந்து 2 மணிக்கு எந்திரிக்கிறது? அப்ப 2 மணிக்கு எந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? குறைஞ்சது ஒரு 8 மணிக்காவது தூங்கணும். எப்படி 8 மணிக்கு தூங்குறது? அப்பதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவான், அதை நான் பார்த்தாகணும். ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவான், அதை பார்த்தாகணும். யூடியூப்ல ஸ்டேட்டஸ் போடுவான், இன்ஸ்டாகிராம்ல போடுவான், அதை நான் பார்த்தாகணும். குட்டி சாத்தா என்ன பண்ணும்? நம்மள தூங்க விடாது. அப்புறம் எங்க இந்த அதிகாலையில எந்திரிக்கணும், ஜெபிக்கணும்? எப்படி அதிகாலையில தேவனை தேடணும் அப்படின்னுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்களை அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்க குட்டி சாத்தான பக்கத்துல படிச்சு தூங்குறீங்களோ இல்லையோ, அதை ஒரு ஓரமா வச்சுட்டு நல்லா தூங்குங்க. 6 மணி கூட எந்திரிங்க. ஆனா இந்த பகல் காலம் இருக்கு பாருங்க, இந்த பகல் காலம் எந்த பகல் காலம்? எந்த பகல் காலம்? இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடம் எடுத்தேன் கத்தி கத்தி. மறக்காம உங்களுக்கு இருக்கணும்னா என்ன செய்யலாம்? அது என்ன ஒரு டெக்னிக் நீங்களே சொல்லுங்க. நீங்க மறந்துடுறீங்கல்ல, சட்டு சட்டுன்னு மறந்துடுறீங்க, மின்னல் மாதிரி மறந்துடுறீங்க. மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நான் ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை 3 தடவை சொல்றதுக்கு காரணமே நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட மறுபடியும் நான் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் நான் எடுக்கிறேன்னா அதை நீங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை எடுக்கிறது. ஆனாலும் மறந்துடுறீங்க. அப்ப மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? அப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறது இல்லையா? சொல்லுங்க. பகல் காலம்னு சொல்றாருல்ல, நீதிமொழிகள்ல வாசிச்சேன்ல. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க. அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, டீப்பா கவனிங்க. வாசிப்பா. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. அப்ப அந்த அதிகாலையில் சொல்றத விடிய காலம் 2 மணி வச்சுக்கலாமா, 3 மணி வச்சுக்கலாமா, 4 மணி வச்சுக்கலாமா? நான் என்ன சொல்றேன், நீங்க 2 மணிக்கு ஜெபிங்க, 3 மணிக்கு ஜெபிங்க, 4 மணிக்கு ஜெபிங்க, 5 மணிக்கு ஜெபிங்க, ஜெபிக்காம போங்க. ஐ டோன்ட் கேர். ஆனா அதிகாலை, நான் சொல்ற அதிகாலை, அதிகாலை எந்த அதிகாலை? தம்பிக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க. கரெக்டா ஞாபகப்படுத்தினா பாருங்க. பகல் காலம் இருக்கும் வரைக்கும், பகல் காலம் இருக்கும் வரைக்கும் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதுக்கப்புறம் தேடினாலும் அவர் கிடைக்க மாட்டார். புரியுதா? புரியுதா? பகல் காலம் இருக்கிற வரைக்கும் அவரை தேடினால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளாம் அவரை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? முதல்ல அது சொல்லுங்க. நம்ம எல்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? நம்ம எல்லாம் அவரை கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? அப்ப அதிகாலை தேட என்னை கண்டடைவீர்கள் அப்படின்னா அப்ப எப்ப காணாம போனாரு? இந்த கேள்விகள்லாம் வரணும் உங்களுக்கு. இதுதான் தியானத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும். இந்த சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா தான் உங்களை தியானத்துக்குள்ள கொண்டு போகும், அடுத்தடுத்த வளர்ச்சிக்குள்ள உங்களை கொண்டு போகும். நான் அவரை கண்டுபிடித்தேன். எப்ப கண்டுபிடிச்சேன்? நான் அவரை கண்டுபிடிக்கல, அவர் என்னை தேடி வந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, என்னை மீட்கிற மீட்பரே, என்னை ரட்சிக்கிற ரட்சகரே இவர்தான், இவர்தான் என்னுடைய அப்பா, என் தகப்பன் என்பதை நான் கண்டுபிடித்தேன். இப்ப அவர் கரம் பிடிச்சுதான் நடக்கணும், சும்மா சும்மா தேடிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க இப்ப அதிகாலையில் தேடுகிறவர் என்னை கண்டடைவான்னு சொல்லிட்டீங்க, சரி, காலையில நீங்க தேடுறீங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு 2 மணிக்கு முன் வச்சு அதிகாலையில தேடுகிற என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களே ஆண்டவரே என்ன? சரி, அப்ப அந்த இடைப்பட்ட கேப்ல எப்ப அவரை மிஸ் பண்ணீங்க? எப்ப அவரை தொலைச்சிங்க? எப்ப அவரை காணாம போனீங்க? கண்டுபிடிச்ச நீங்க அவருடைய கரம் பிடித்து நடக்கணும். கண்டுபிடிச்ச நீங்க அவருடைய ஆவியில, அவருடைய வழியில நடந்து போகணும். நல்லா கவனிங்க. அப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்னு சொன்னா, இன்னும் இருள்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் அந்த வெளிச்சத்துல வா, வெளிச்சத்துக்கு வா, அதிகாலைக்கு வா, தேடவரை கண்டுபிடிச்சிட்டுனா என்ன பண்ணணும்? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு பின்தொடர்ந்து போட, கடங்களை பிடிச்சு போட, வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போ, அவருடைய போஜனத்தை உட்கொள்ளு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
இப்படிதான் தேவன் அமைச்சு கொடுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் இருள்ல இருக்கு, ஒரு கூட்டம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவனே சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சிலர் வெளிச்சத்தை பிடிச்சா வெளிச்சத்துல என்ன பண்ணணும், நடக்கணும்ன்றாரு. இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டு போகணும். வெளிச்சத்துல ஆல்ரெடி இருக்கீங்க. ஆனா இரவும் பார்க்கணும், அது கால குறிப்புக்காக கொடுக்கப்பட்டது, அது வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. இப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டதான் நான் உங்க கண்டுபிடிச்சேன் ஆண்டவரே, அந்த வெளிச்சத்துல உங்க கண்டுபிடிச்சேன், வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியா என்ன பண்ணணும், அதுல பயணிக்க பழகி கொள்ளணும். அப்ப தீர்க்க தரிசன வசனங்களை போட்டு குழப்பிக் கொள்ள கூடாது. அதனாலதான் யோவான் 9:4 ரொம்ப அழகான வசனம். ஏசாயாவிலையும் அதை எழுதுறாரு. அதே வசனம் ஏசாயாவிலையும் எழுதப்படுது. 9வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருக்கிறவர்களின் மேல், நல்லா கவனிங்கம்மா, வெளிச்சம் பிரகாசித்தது. நம்ம மேல வெளிச்சம் பிரகாசிச்சா இல்லையா? வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிச்சா இல்லையா? நல்ல தெளிவா சொல்லணும். உங்கள் உள்ளத்துல இருந்து, உங்கள் ஆவியில நீங்க உணர்த்தப்படுற காரியங்களும் சொல்லணும். நான் இருளில இருந்தேன், வெளிச்சம் என் மேல் பிரகாசித்தது, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி போனேன், அவரோடு கூட நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த மரண இருளின் தேசத்துலதான் நான் குடியிருந்துட்டு இருக்கிறேன். உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் என்னை இருளில் விழ வைப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மீட்டெடுக்கிறதற்காக இயேசு என்கிற நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விண்ணப்பத்தை சொல்ல சொல்லியிருக்கிறார், அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விஷயங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அவருடைய கரத்தை பிடிச்சு நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, உகந்த உபவாசத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாம்சத்தின்படி இருக்கிறவர்கள், அவர்கள் ராக்காலங்களில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சத்தத்துக்கு பதில் வருமானா இப்போதைக்கு வராது. ஏன் தெரியுமா? அந்த நாள் இன்னும் வரல. அந்த நாள் மிக சீக்கிரமாக இந்த பூமியில நிறைவேற போகிறது. அந்த நாள் மிக சீக்கிரமாக இந்த பூமியில நிறைவேற போகிறது. நாம இருக்கமோ இல்லையோ, நீங்க எழுதி வைங்க எங்கேயாவது நோட்ல ஒரு பக்கம், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசினால் படுகொலை செய்யப்படுவீர்கள். அந்த காலம் வரும்போது நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ. இன்னைக்கு அது வட மாநிலங்கள்ல மெதுவா நடந்துகிட்டு வருது. பரவலா நடக்கும், பரவலா நடக்கும். அரசாங்கம் ஒண்ணும் பண்ணாது, அரசாங்கம் ஒண்ணும் பண்ணாது. பக்கத்துல இருக்கிறவனே கொல்லுவான், அரசாங்கம் கண்டுக்காது, கம்முனு அவன் மேல வழக்கு பாயாது, அவன் மேல வழக்கு பாயாது. வெட்டுவான், இயேசுன்னு பேர் சொன்னா வெட்டுவான். இது என்ன காலம் இது? அததான் யோவேல் தீர்க்கதரிசி எழுதுறாரு. அந்த நாளின் நிமித்தம் ஐயோன்னு எழுதுறாரு. அவங்களால தீர்க்கதரிசியால அந்த காலத்தை வர்ணிக்க முடியல, ஐயோ எழுதுறாரு. அதனால எப்படி இருக்குமா? ஐயோன்னு இருக்குமா. அன்னைக்கு நீ உபவாசம் இருன்ற, சாப்பிடாம இருந்து ரட்டுடித்து கத்து கதறு. ஒருவேளை அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க, யோவேல 1:15-16 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. யோவேல் 2வது அதிகாரத்துல 13ல இருந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து பரிசுத்த ஆவியானவர் பாருங்க எப்படி எழுதுறாரு பாருங்க. உங்கள் இருதயங்களை கிழித்து அப்படின்றாரு. இந்த ஃபீல் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? உங்கள் இருதயம் கிழிக்கப்படுகிற இந்த ஃபீல் வந்திருக்கா? நீங்க வாழும்போதே வந்திருக்கும். எப்ப தெரியுமா? நாம் ஒருத்தரை நம்பும் போது அவன் துரோகம் செய்யும் பொழுது உங்களது இருதயம் நொறுக்கப்படும். நான் ஒருவனை நம்பினேன், அவன் எனக்கு துரோகம் செய்தான், உங்கள் இருதயம் கிழிக்கப்படும். நான் என் மகளை நம்பினேன், எனக்கு துரோகம் செய்தால் இருதயம் கிழிக்கப்படும். நான் என் மகனை நம்பினேன், அவன் துரோகம் செய்தால் இருதயம்
கிழிக்கப்படும். இதுக்கே நமக்கு இவ்வளவு வேதனை இருக்கே, இதை விட கொடியதா இருக்கும் அந்த நாட்கள்ல. ஏன் தெரியுமா? இப்ப நம்ம அழும்போது கண்ணீரை துடைத்து விட கர்த்தர் உண்டு. இப்ப நாம் ஜெபிக்கும் போது வேதனையோடு கூட இருக்கும்போது ஆறுதலின் கரம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் இருதயத்தை கிழித்து இரத்த கண்ணீர் நீங்கள் வடிக்க வேண்டியது இருக்கும். அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நாட்கள் வாசற்படியில் அண்டையிலே காத்து கொண்டிருக்கிறது. மிக கொடிய ஒரு ஆபத்தான நாட்களுக்குள்ள இந்த தேசம், இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறாராம். இப்படிப்பட்ட தீங்கு ஒண்ணு வரும்போது அவர் மனஸ்தாபப்படுறவரா இருக்கிறாரா. அன்னைக்கு ரட்டுடுத்தி அந்த இதுலயும் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக நிற்கிற பிள்ளைகளை அவர் கிளைமாக்ஸ்ல மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கும் ரட்சிக்கிறதற்கு அவர் வழிவாசலை திறந்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு எழுதுறார் யோவேல், அன்னைக்கு எழுதுறாரு, அன்னைக்கு ரட்டுடுத்துங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டை மிக தெளிவா நீங்க பயணிங்க. இப்ப நம்ம மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் நாம் செயல்படும் போது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு வந்து சேரும். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. திரும்பி 14வது வசனத்தை. ஒருவேளை அவர் திரும்பி பாருங்க எழுதுறார் மறுபடியும், உங்கள் இருதயங்களை கிழித்து அந்த நாளை குறித்து எழுதிட்டு பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், எக்காலம் ஊதுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டின் தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. கடைசி நாளுக்காக அது எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வசனம். போட்டு குழப்ப கூடாது. தம்பி புரிஞ்சுதா? தம்பி புரிஞ்சுதா? அதை எளிமையா ஒரே சிம்பிளா 2 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம். இது உனக்கு மாத்திரம் இல்ல, நீ அந்த கேள்வி கேட்டனால சபைக்கும் இதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்படிக்கு நாம் இதை பதிவு செய்கிறோம். அப்ப இப்படி காரியம் இருக்கும்போது இதை எடுத்து இந்த நாட்களுக்கு பயன்படுத்தி கொண்டு பணம் பார்க்கிறவர்களை வேதம் அடையாளப்படுத்துகிறது. அஞ்ஞானிகளின் ஜெபம். கர்த்தர் அதுக்கு செவி கொடுக்க மாட்டார். பணம் வரும், பணம் சம்பாதிக்கலாம். நம்ம கூட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 12 மணி நேரம் உபவாசிச்சோம். வர்றவங்க ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுப்பீங்க. ஏன் தெரியுமா? நம்ம சொன்னனால இல்ல, ஜெபம்ன்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஜெபிச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு மனப்பக்குவத்துக்குள்ள வரும்போது பணம் அங்க என்ன வந்து வர ஆரம்பிக்குது. இது அஞ்ஞானிகளுடைய டெக்னிக். இது அஞ்ஞானிகளுடைய டெக்னிக். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது இந்த காலங்களுக்காக சொல்லப்பட்ட வேத வசனம் கிடையாது. ராக்காலங்களில் சொல்லப்பட்ட வேத வசனம். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிறதுனால நமக்கு தெரியாது. அந்த என்ன ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு கடிதம் வருதுன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த கடிதத்தை பார்த்தாதான் என்ன சம்பவம் நடக்குதுன்றதை நமக்கு எழுதியிருப்பாங்க. சும்மா மேல மட்டும் பார்த்துட்டு கீழே மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு அது புரியாது. ஒரு முழுமைக்குள்ள அது வராது. ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் சொன்னேன், வேதத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வசனம் எழுதப்படலை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் என்பது வேற, படிக்கிறது என்பது வேற. தியானிக்கிறதுக்கே படிப்பு தான் முக்கியம். படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தியானம் ஆயிடாது. படிச்சுட்டு நிறுத்திட்டு அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தியானிக்கணும். அந்த இடத்துல நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த அஞ்ஞானிகளின் ஜெபம் இதோட நிறைவு பெறுது. நம்ம அடுத்த வாரங்களில் வேறொரு சப்ஜெக்டை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.